ஹாய் கைஸ், பாரம்பரிய முறையில் கோதுமை களி எப்படி செய்வது பார்த்துடலாமா? இது வந்து துடுப்புன்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் சைடு துடுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் டெய்லி களி செய்கிறதுக்கு இதை வச்சு தான் செய்வாங்களாமா. ஸோ அது வந்து பழசாகி இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது. நாங்கள் இப்போ அதை செய்ய போகிறோம், பார்த்துடலாம். இது வந்து அன்றைக்கி கோதுமை வீடியோ போட்டப்போ குருணை தனியாக அரைச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குருணை தான் இது. இதை வந்து எடுத்து மாவு கொஞ்சம் தனியாக வரும், குருணை தனியாக வரும். அதை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். சுடு தண்ணி நல்லா காய வச்சுட்டு ஒரு படி ரவை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அந்த குருணையிலேயே சலிச்சோம்னா மாவு தனியாகவும் குருணை தனியாகவும் வரும். இப்போ குருணையை ஆட் பண்ணி அது நல்லா வேக விட்டுறலாம். இந்த மாதிரி இருக்கணும், தண்ணி ஜாஸ்தியாக இருக்கணும், ரவை கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ரவை நல்லா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கை விட்டிங்கன்னா அது வந்து கட்டி ஆகிடும். ஸோ இது வந்து நிறைய பேர் செய்யவே மாட்டாங்க. இப்போ எங்கள் பாட்டி இருக்கனால எங்கள் வீட்டில் செய்கிறாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா கைவிடாமல் ரவை போட்டோன்னையும் நல்லா அந்த கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நமக்கு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு கட்டியாச்சுன்னா அது வந்து வேகாது, சாப்பிடும்போது அது நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொதி வருது. கொதி வரும்போது நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இது வந்து நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கோதுமை நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு நீங்கள் இது பண்ணுறது வந்து ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. கண்டது எல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு கடையில் இது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஹெல்தி. மந்த்லி ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது. இது வந்து நைட் பண்ணி வச்சுட்டு காலையில் நீங்கள் தயிர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். உண்மையாகவே ஜஸ்ட் ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது. பி கேர்ஃபுல், பண்ணும்போது அந்த நல்லா கொதிக்கும்போது நம்ம மேலே தெரிக்கும். ஸோ அது வந்து பிளேட் போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இப்போ தான் அந்த துடுப்பு யூஸ் பண்ணுவாங்க. துடுப்பு யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நிறைய குவான்டிட்டியில் பண்ணும்போது நமக்கு கரண்டி வச்சு பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் அந்த துடுப்பு. அது வந்து மரத்தில் தான், வுட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். இதுக்கப்புறம் அந்த ரவை போட்டு வேக வச்சதுக்கப்புறம் மாவு இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கோம். குருணைனாலும் நமக்கு ஒன்றும் பாதியமாக இருக்கிறதுனால மாவும் இருக்கும், ரவையும் இருக்கும். ஸோ ரவையை ஃபஸ்ட்டு போட்டு வெந்ததுக்கப்புறமா அந்த மாவை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இதுக்கு வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். தேவைப்பட்டால் சுடு தண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணி வந்து வச்சுக்கோங்க. பத்தலை அப்படிங்கும்போது இப்போ நாங்கள் ஊற்றுவோம் பாருங்கள். தண்ணி எங்களுக்கு பத்தலை, அதனால் நாங்கள் இந்த மாதிரி நல்லா மாவு போட்ட அப்புறம் நமக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். வரும்போது நம்ம வந்து தண்ணி நமக்கு தேவை, அதனால் தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நல்லா சூடாக கொதிக்க தண்ணியை ரெடியாக வச்சிட்டிங்கன்னா உள்ளே ஆட் பண்ணி கலக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் நமக்கு. இல்லைனா அது ஒரு மாதிரி கட்டியாகிட்டு அது நல்லா இருக்காது. வேணும்னா சொல்லுங்கள், நான் லைவ் வாய்ஸ்லேயே பேச சொல்லி நான் ஒரு வீடியோ போடுறேன். பிகாஸ் இது எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு அவேர்னஸ் அண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ எடுத்து போடுவேன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். கையை அங்கே வச்சு கலர முடியாதனால கீழே எடுத்து வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து தண்ணி தேவை. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாங்க. இப்போது வந்து தண்ணி வேணும் இல்லையா, அவங்க எடுக்க போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பக்கத்தில் இருக்கிறதோ தண்ணி ஆட் பண்ணுறாங்க பார்த்திங்களா, நல்லா சூடாக கொதிக்கிற தண்ணி தான் நாங்கள் ஆட் பண்ணுறோம். பிகாஸ் பச்சை தண்ணி ஆட் பண்ணால் அது இன்னும் லேட் ஆகும் நமக்கு வெந்து வரதுக்கு. ஸோ சுடு தண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறது முருங்கைக்கீரை குழம்பு. இந்த ரெசிபிக்கு அந்த சைட் டிஷ் ரெண்டுமே தனித்தனியாக நான் அதுக்கும் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ஒரு பழைய காலத்து முறை தான். டேஸ்ட் நிஜமாகவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஸ்லோ ஹை இந்த மாதிரி ஃப்ளேம் மாற்றி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி தேவையான அளவுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் கிட்ட நல்லா கொதிக்க வச்சுட்டுக்கோங்க ஃபார் சேஃபர் சைட். ஸோ இப்போ வந்து நீங்கள் தண்ணி தேவைப்படுறப்பெல்லாம் நம்ம ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா கலரிக்கிட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான். வெந்துருச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கட்டியாகிட்டு வெந்துருச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆவி பறந்துச்சு. கடைசியாக ஃபைனலாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.